வெல்கம் டு சிக்ஷா ஆஃப் இந்திய எக்ஸாம்ஸ். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சாக போயமுடைய பாவாத் பாட் பார்க்கலாம். ஓகே, சாக போயமில் இந்த லாஸ்ட் 4 லைன் ஃபஸ்ட்டு காலமில் ஃபுல்லாக தந்துருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு சிங்கிள் லைனில் தந்திருக்காங்க. ஆனால் ஒன்று சொன்னால் ஃபுல் 4 லைன்ஸுமே தந்திருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட் காலமில் இதை கேட்பாங்க. 4 லைன் தந்திருப்பாங்க. அதுக்கு கவி பரீட்சா அண்ட் பாவ் எழுது. ஓகே, இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட் சாக போயம். ஓகே, அப்புறம் ஷாரன்ஸ் பார்க்கலாம். கவி பரீட்சா ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகே, சில ட்ரிக்ஸும் நான் சொல்லித்தரேன் அண்ட் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த பாட்டில் பார்க்கலாம். ஓके, मुझे तोड़ लेना वनमाली उस पद में देना तुम फेंक मातृभूमि पर शीशा जठाने जिस पद जावेन वीर अनेक. இந்த 4 லைன் தந்திருப்பாங்க. ஓகே, பட் டெக்ஸ்ட் புக்கில் சிம்பிளாக ஒரே லைனில் தந்திருக்காங்க. कवि परिचय. इस कविता के रचयिता माखनलाल चतुर्वेदी रचयिता. ओके, रचयिता அப்படி சொல்கிறோம். ரச்சயித்தானா ஆத்தர் லைக் போயட் அப்படின்னு அர்த்தம். இஸ் கவிதா கே ரச்சயிதா மாக்கன்லால் சதுர்வேதி. மாக்கன்லால் சதுர்வேதின்றவர் தான் இந்த போயம் எழுதினார். ஆப்கா அப்னாம் ஏக் பாரதிய ஆத்மா ஹை. ஆப்கான்றது ஆக்சுவலி இதில் நம்மளை மீன் பண்ணல. அந்த போயம் எழுதினர் இன்னொரு ஒரு நிக் நேமில் எழுதியிருக்கார். அவருடைய பேர் ஸ்ட்ரைட்டாக இல்லை, மாக்கன்லால் சதுர்வேதின்னு எழுதலை. அதுக்கு பதிலாக ஏக் பாரதிய ஆத்மான்ற டாப்பிக்கில் எழுதியிருக்கார். ஐ மீன் அந்த ஒரு பேரில் எழுதினார். டாபிக் கிடையாது, பேரில் எழுதியிருக்கார். ஓகே, ஆப்கா அப்னா உப்னாம். அது அப்னாம் கிடையாது, உப்னாம். உப்னாம் ஏக் பாரதிய ஆத்மா ஹை. ஓகே, உப்னாம். ஓகே, உப்னாம். அப்னாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. அது உப்னாம் தான். ஓகே, அப்னாம்லாம் எதுவும் கிடையாது. உப்னாம் அப்படின்னா நிக் நேம்னு அர்த்தம். ஏக் பாரதிய ஆத்மா. பாரதியனா பாரத நாடு, நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு ஆத்மானா ஒரு சோல். இந்தியாவிலேருந்து ஒரு சோல் எழுது, அது போல் மீனிங் தரும். ஓகே, பாரதிய ஆத்மா ஹை. आपका जन्म सन 1888 में मध्य प्रदेश के कन्वा में हुआ. மத்திய பிரதேசில் கன்வான்ற இடத்துல பிறந்தார். பர்த்டே. ஓகே, அதான் 1888 சொல்லியிருக்காங்க. உண்மை சொன்னால் 1889 பிறந்தார். பட் இதில் 1888 சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதுனா போதும். ஓகே, आप राष्ट्रीय आंदोलन में ओके आंदोलनों. ओके, लनोन आंदोलनों. ओके, आंदोलन இல்லை, आंदोलनों में शामिल होकर अनेक बार जेल भी गए. राष्ट्रीय आंदोलनों அப்படின்னா आंदोलनों जेल में गए அப்படின்னா விடுதலைக்காக, இண்டிபெண்டன்ஸ் தான் ஆண்டோலனோன். ஓகே, ஆண்டோலனோன் அப்படின்றது விடுதலைக்காக நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கார். அதுதான் சொல்லியிருக்கான். ஆண்டோலனோன்மே ஷாமில்னா ரிலேட்டட், அது சம்மந்தப்பட்ட. ஷாமில் அப்படின்னா அதுக்காக அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட. ஓகே, விடுதலை போராட்டத்துக்கு அது சம்மந்தப்பட்டனால இவர் ஆக்சுவலி நிறைய வாட்டி ஜெயிலுக்கும் போயிருக்கார். ஓகே, இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் போல் டியூட்டி பண்ணார். ஷாமில் ஹோக்கர் அநேக் பார்னா நிறைய டைம்ஸ். பார்னா ஆக்சுவலி இல்லை டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் அப்படி. அநேக் பார் அப்படின்னா நிறைய டைம்ஸ், அநேக்னா அதிகம், நிறைய டைம். ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஹிம் தரங்கினி, ஹிம் கரிட்டினி. ஓகே, கரிட்டினி ரீ நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்கள். டீ வந்து சின்னது. கரிட்டினி, மாதா. இந்த 3 அவர் எழுதின புக்ஸ். ஓகே, ஆதினா எக்ஸட்ரா. இன்கி பிரமுக் ரச்சனாயன். பிரமுன்னா அதெல்லாம் அவருடைய முக்கியமானது. ஓகேவா, பிரமுக் ரச்சனாயன்னா அவருடைய நிறைய புக்ஸ் எழுதினா அந்த கிரியேஷன்ஸ். ரச்சனாயன் பிரமுக் ரச்சனாயன்னா முக்கியமான கிரியேஷன்ஸ். இந்த 3 புக்கும் எது? ஹிம் தரங்கினி, ஹிம் கரிட்டினி, மாதா எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. कवि एक पुष्प के माध्यम से देशभक्ति भावना को प्रकट करते हैं. அதில் ஒரு பூ வச்சு தேஷ்பக்தியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. கவினா போயிட்டு, ஏக் புஷ்ப்னா புஷ்ப் அப்படின்னா ஃப்ளவரு. மாத்தியம் சே அது மூலமாக. புஷ்ப்கே மாத்தியம் சே தேஷ்பக்தினா தேசபக்தி பற்றி. பாவனானா எமோஷன், அந்த தேசபக்தியோட எமோஷனை ரிவல் பண்ணியிருப்பார். பிரகட்னா ரிவல் பண்ணது, வெளிக்கொண்டு வர்றது, இல்லை ரைஸ் பண்ணுறது, வெளிப்படுத்தியிருப்பார். அதான் பிரகட் கத்தேகன்.
आप 1968 में स्वर्ग सिद्धारे स्वर्ग सिद्धारेன்னா சொர்க்கத்தை போய் அடைஞ்சாருன்னு அப்படின்னா இறந்துட்டாரு அப்படின்னு 1968ல். எகு பதான்ஷ் எகு பதான்ஷ்னாலும் பத்யான்ஷ்னாலும் ஒன்று தான். ஓகே, பதான்ஷ்னா அந்த ஒரு பேராகிராஃப், அந்த ஒரு பாட். ஓகே, அதான் லைக் பதான்ஷ்னா அந்த ஒரு கதை. இப்போது எனக்குன்னா அந்த கதையோட ஒரு ஸ்டோரி தான் பதான்ஷ். ஓகே, கட்டுரை போல் பதான்ஷ். माखनलाल चतुर्वेदी की लिखी हुई कविता चाग से दिया गया है. இந்த பதான்ஷ் ஆக்சுவலி மாக்கன்லால் சதுர்வேதி எழுதின ஒரு போயம். அந்த போயமுடைய பேர் என்ன? சாகனா டிசையர் அப்படின்னு அர்த்தம். இங்கே எதுக்கு டிசையர்னா சாகத்தே அப்படின்னு நம்ம படிப்போம், இந்தியில் அதிகமாக படிச்சிருப்போம். ஓகே, சாகத்தேனா ஐ வாண்ட், ஓகே ஐ விஷ், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. டிசையர் எனக்கு வேணும்னு சொல்கிறது, வாண்ட்டை சாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அது ஒரு ஃப்ளவர் வந்து சொல்லும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி, இதுக்காக தான் ஆசைப்பட்றேன்னு சொல்லி அந்த சாக அப்படின்ற டாப்பிக்கில் இவர் எழுதியிருப்பார். அந்த ஃப்ளவர் சொல்கிற மாதிரி எழுதியிருப்பார். அதுதான் இந்த போயம். ஓகே, அது தேசபக்தியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த பாவில் நம்ம பார்க்குறோம். ராஷ்டிர பிரேம்சே, ராஷ்டிரனா அந்த கிங்டம். ஓகே, கிங்டம் அப்படின்னா அரசுன்னு சொல்லலாம், கவர்மெண்ட். அதுக்கு மேலே இருக்க கவர்மெண்ட் அப்படின்னா நம்ம நாடும் சொல்லலாம். ராஷ்டிரனா நாடு, நம்ம கண்ட்ரி மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அப்படின்னா கண்ட்ரி மேலே இருக்க அந்த பக்தி, அந்த தேசபக்தி தான் ராஷ்டிர பிரேம்னு சொல்லுவோம். ராஷ்டிர பிரேம் சே பர்பூர் புஷ் வன்மாலி சே ககத்தா ஹை கி. புஷ்புனா ஃப்ளவர், வன்மாலி அப்படின்னா வனம்னா காடு. ஓகே, மாலினா அதில் ஒர்க் பண்ணுங்க, அந்த ஃபாரஸ்ட் கார்டனர். அங்கே கார்டனாக ஒர்க் பண்ணுறவங்கிட்ட இந்த ஃப்ளவர் வந்து சொல்லுது, கதையாக சொல்லுது. ஓகேவா, அதுதான் இந்த ஒரு போயம்ல ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷன். இப்படி தான் ஒரு பூ இருக்குது, அந்த பூ அந்த கார்டனர்கிட்ட சொல்லுது, அந்த தோட்டக்காரங்க இல்லைனா அந்த காடை மெயின்டைன் பண்ணுறவங்ககிட்ட. இது தோட்டக்காரங்க கிடையாது, இது காடுன்னு சொல்லுவோம். வன்மாலி அப்படின்னா காட்டில் கார்டனராக ஒர்க் பண்ணுறவர். பர்பூர் புஷ் வன்மாலி அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பூர் அப்படின்னா அதிகமாக கிடைக்கக்கூடிய பூ அப்படின்னு அர்த்தம். பர்பூர்னா ரொம்ப அபுடண்ட் அப்படின்னு சொல்லலாம். அபுடண்ட் அப்படின்னா லார்ஜ் லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு பூ. ஓகே, அந்த பூ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதுபோல் தான் பர்பூர் புஷ்னா, பர்பூர்னா அதிக அளவில் கிடைக்கக்கூடிய அந்த பூ. பர்பூர்னா அதிக அளவு, லார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். பர்பூர் புஷ் வன்மாலி சே, வன்மாலி அப்படின்னா அந்த கார்டனர்கிட்ட சொல்லுதான். ககதாஹை, அதான் சொல்கிறது தான் ககதாஹை. ககதாஹைக்கு மேரி ஏக்கு மாத்திர சாக அப்படின்னு சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு டிசையர் இருக்குது. ஏக்கு மாத்திரனா ஒன்லி ஒன். ஓகே, ஒரே ஒரு ஆசை இருக்குது. யகு ஹைக்கி, அது என்ன, இது என்ன பார்த்தீங்கன்னா, யகுனா அந்த ஆசை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யகு ஹைக்கி ராஷ்டிரக்கு ரக்ஷாக்கே லியே, ரக்ஷானா பாதுகாப்பது. ஓகே, ரட்சிப்பது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுபோல் ரக்ஷனா ப்ரொடெக்ட் பண்ணுறது. ரக்ஷாக்கே லியே அப்னே பிராணோன் கி பலி, அவங்களோட உயிரை விடுவாங்க. பிரான் அப்படின்னா உயிர். ஓகே, பிராணோன் கி பலி, பலின்னா தியாகம் பண்ணுறது. ஓகே, பலி. சட்டானே வாலே, சட்டானேனா அதை விட்டுறது. பலி சட்டானேனா விடுறதுன்னு சொல்லலாம். நான் அந்த உயிரை மேலே கொண்டு போகணும், உடம்புல இருந்து வெளியில் வர்றது அப்படின்னா இறந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். பலி சட்டானே வாலே வீரோன் கே, வீரோன்னா அந்த வீரர்கள், நாட்டுக்காக உயிரை விடக்கூடிய அந்த வீரர்கள், அதான் வீரோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வீரோன் கே பெய்ரோன், பெய்ரோன்னா அவங்க கால் பாதம் இருக்குல்ல, அதான் பெய்ரோன்னா கால் பாதம், ஃபீட். பெய்ரோன் கி ரேஜ் பனூன் அப்படின்னா உருவாகும். ஸோ அது போல் நான் போய் மாறும், அவங்களோட பாதத்தில் போய் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த பூ என்ன பண்ணுதுன்னா, நான் மற்றவங்க யாரு கூட எப்படி சொல்கிறது, கோயிலில் சாமிக்கு பூஜை பண்ணுறோம், இல்லை கேர்ள்ஸ் வைக்கிறாங்க, இல்லை அந்த பூ மாலையாக போடுறாங்க மனுஷங்களே, அவங்க உயிரோடுக்கப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா. ஸோ அது போலலாம் எனக்கு மற்றவங்களோட கழுத்துக்கோ இல்லை வேறு எதுக்காகலாம் நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லு. நான் எதுக்காக போனால் எனக்கு இருக்குது ஒரே ஒரு ஆசை தான், அது யாருன்னா நாட்டுக்காக சேவை பண்ணி தான் உயிரை விடுறாங்கல்ல, நாட்டுடைய பாதுகாப்புக்காக இருந்து. ஸோ அதுபோல் உயிர் தியாகம் பண்ணுறவங்களுடைய பாதத்தில் போய் நான் இருக்கணும் அப்படின்றது தான் அதோடைய ஆசை. அதை வந்து அந்த கார்டனர்கிட்ட அந்த ஃப்ளவர் சொல்லுது. இதுதான் கதை. ஓகே, வீரோன் பெரோன் கி ரேஜ் பனூன். ஓகே, ரேஜ்
பலூன்னா ஆக்சுவலாக உருவாகுதான். ஓகே, நான் அது போல் மாறணும்னு சொல்லுவேன். பலூன்னா அது போல் நான் அங்கே போய் இருக்கணும், அந்த அது போல் ஒரு பூவாக நான் இருக்கணும், அது போல் ஒரு பூவாக நான் மாறணுன்றது தான் பலூன். உருவாகுது, அது போல் ஒரு பூவாக நான் உருவாகணும், உருவாகுதுன்னு சொல்லலாம் பலூன்னா. ஓகே, इसलिए मुझे तोड़कर उनके जाने के मार्ग में फेंक दो. फेंकना தூரம் போடுறது, இல்லை எரிதல் அப்படின்னா பேக். इसलिए இதனால தான், இந்த ஒரு ஆசையினால், முஜேனா நான், தோடுக்கர் என்ன தோடுக்கர்னா உடைக்கிறதுனா பிரேக் பண்ணுறது, தோடுனா உடைச்சி போடுங்க அப்படின்னு. உன்கே ஜானகி, உன்கேன்றது அவங்க மேலே, அந்த வீரன்னு இருக்காங்களா அவங்க தான், அந்த வீரர்கள் மேலே, அந்த அவங்களுடைய பாதத்து மேலே. உன்கே ஜானகி, ஜானேக்கே மார்க். ஓகே, ஜானேக்கே மார்னா அவங்க இறந்து போய் அவங்கள நம்ம எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த ஒரு வழியில். மார்க்னா வழி, வே அப்படின்னு அர்த்தம். மார்க் அவங்க இறந்து போகிறப்போ அவங்கள எடுத்துகிட்டு போகிற அந்த வழியில் அவங்க பாதத்து மேலே என்ன தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்ல, பேக் தோ அப்படின்னு. ஸோ என்ன அவங்க பாதத்து மேலே தூக்கி எறிங்க, எனக்கு அந்த ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளவர் சொல்லுது தேசபக்தியை பற்றி. ஓகே, தேசத்துக்காக உழைக்கிறவங்களுக்கான அந்த மரியாதை பற்றி இந்த ஃப்ளவர் சொல்லுது. ஓகே, அவ்வளோதான் இந்த 4 லைன். ஆக்சுவலி இந்த ஃபுல் 4 லைனுமே தந்திருப்பாங்க, இந்த 4 லைன் இருக்கும். பட் டெக்ஸ்ட் புக்கில் சிங்கிள் லைனில் தந்திருக்காங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் 4 லைன் தந்திருப்பாங்க. அது கவி பரீட்சையாக அண்ட் எழுதணும். ஓகே, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் டு Shiksha of Hindi Exams. Subscribe to Shiksha of Hindi Exams.